இங்கே இந்த பொண்ணு புதுசா கல்யாணம் ஆகி அவங்க புருஷன் வீட்டுக்கு வரா. வந்த அன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்காங்க. இவளும் குளிச்சு முடிச்சுட்டு நைட்டு வந்து ரெடி ஆயிட்டு வரா. உள்ள பார்த்தா அவங்க புருஷனும், மாமியாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நகையெல்லாம் போட்டு. என்னடா நெறையா நகை தருவாங்கன்னு நெனச்சோம். ரொம்ப கம்மியா போட்டுருக்காங்க. நம்ம வாய தொறந்து கேட்டுக்கணும் போலயேன்னு. இந்த பொண்ண பார்த்தோனே மாமியாரும், "இந்த நகைலாம் வந்து அம்மாகிட்டயே இருக்கட்டும்மா, நான் எடுத்துட்டு போறேன். நீ கேட்கும்போது நான் தரேன்னு" சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாளே மாமியாரோ வீட்டு வேலைக்காரிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு நெறைய போட்டு வருவான்னு நெனச்சோம். நாங்க கேட்காதனால பாரு ரொம்ப கம்மியா போட்டு வந்துட்டா. வெட்கமே இல்லாம வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கா அப்டின்னும்போது இந்த பொண்ணு அத கேட்டுடுறா. அதுக்கப்புறம் வந்து வீட்டு வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, வெளியில ஒருத்தவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. "நீ உஷாரா இருந்துக்கோ. முன்னாடியே வந்து உன் பையனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்போது கேட்டு இவ்வளோ வரதட்சணை வேணும்னு. விட்டேன்னா இங்க பாரு ஒருத்தி ஃப்ரீயா வந்து சுத்திக்கிட்டு இருக்கா. அந்த மாரி தான் ஆயிரும்ன்னு." இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சொல்றா. "ஏன் இந்த மாரிலாம் பேசுறீங்க? முன்னாடியே இதெல்லாம் கேட்க மாட்டீங்களான்னா?" "ஏன் இவ்வளோ வெட்கப்படுறவ, நீ முதலே வீட்லேருந்து கேட்டு வந்திருக்கணும். இப்ப என்ன உனக்கு அசிங்கமா இருக்கா? இங்கேருந்து போடின்னு" சொல்லி திட்டி விட்டுர்றாங்க. இவங்களும் அழுதுகிட்டே போய் அவங்க புருஷன்கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு போய் நிக்கிறாங்க. அவன் ஃபுல் சரக்கு போட்டுட்டு என்ன சொல்றான்னா, "எங்க அம்மா சொன்னது தப்பு கிடையாது. நான்லாம் கவர்மெண்ட் வேலையில இருக்கவன். எவ்வளவோ பொண்ணு கிடைச்சது. நீ நெறைய எடுத்துட்டு வருவேன்னு பார்த்தா, இவ்ளோ கம்மியா எடுத்துட்டு வந்திருக்க. ஒழுங்கு மரியாதையா எடுத்துட்டு வர வழிய பாரு. நீ போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்தா கூட நான்லாம் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன்னு" சொல்லி இவள திட்டி விட்டு போயிடுறான். வீட்ல உடம்பு முடியாம படுத்திருக்க மாமனாருக்கு இவ சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப அவன் ஸ்ட்ரெயிட்டா புருஷன் எதுவுமே கேட்காம வந்து அந்த பொண்ண போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். என்னன்னு கேட்டா தான் சொல்றான், "என் ஃப்ரெண்டுங்கலாம் வந்து பெட் கட்டியிருக்காங்க புது கார் வாங்கணும்னு. அவனுங்களுக்கு முன்னாடியே நான் வாங்கி காட்டணும். வரதட்சணை பணம் மிச்சம் எப்போதான் நீ வாங்கிட்டு வருவேன்னும் போது, எங்க வீட்ல கஷ்டம் இருக்கு. நான் தரமாட்டேன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க அப்பாவையும் அம்மாவையும் பத்தி இவன் அசிங்கமா பேச ஆரம்பிச்சோனே எவ்வளவோ சொல்லி பார்க்குறா. அப்ப பக்கத்துல இருக்க ஃப்ளாஸ்க் எடுத்து இந்த பொண்ண அடிக்க வரான். அந்த பொண்ணு டக்குனு அத பிளாக் பண்ணிடுறா. அப்பதான் காட்டுறாங்க இந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து களரி கத்திருப்பா போல இருக்கு. இவன போட்டு அடிச்சு பொளந்து ஒரு சேர்ல போட்டு கட்டி போட்டுடுறா. "எங்க அம்மா, அப்பா சந்தோஷத்துக்காக தான் உன்ன கல்யாணம் பண்ணிட்டு நான் வந்தேன். அவங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. இப்ப போனா கூட அவங்க என்னை ஏத்துப்பாங்க. அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீ இன்னொரு பொம்பள கிட்ட இந்த மாரி நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னு வையி, உன்ன அடிச்சு பொளந்துருவேன். ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கன்னு" சொல்லிட்டு பெட்டி எடுத்துட்டு வெளில வராங்க. ஸ்ட்ரெயிட்டா அவங்க மாமியார் கிட்ட போய் சொல்றாங்க, "என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டியே, நாளைக்கு உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. வேற வீட்டுக்கு போகும்போது அவங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டா என்ன பண்ணுவ? பார்த்து இருந்துக்கன்னு" சொல்லிட்டு கிளம்பி பெட்டிய தூக்கிட்டு போயிடுறாங்க.